நான் ஐஓசி பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆயிருக்கு சார். நீங்க ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா உங்களோட லோனை நான் உடனே சாங்க்ஷன் பண்ணுவேன். நீங்க நம்பி லோன் வாங்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க அலையவே வேணாம் சார். நாங்களே உங்களை கேர் எடுத்து பார்த்துப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. எதுவான் காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர்ஜிஆர் மோகன். எதுவான் காற்றூடாக ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் சிட்டர் அண்ணா சொல்லியிருந்தார் தனது வாட்ஸ்அப் குரூப்பூடாக. இந்த கவிதை வரப்பட்டதென்றும் பதியப்பட்டதென்றும், ஆனால் யார் அதை எழுதினார்கள் என்று தெரியாதென்றும் அதை அவர் தனது குரல் வடிவில் அற்புதமான கம்பீரமான அவரது குரலிலே இங்கே தந்திருக்கின்றார். கேட்டு பார்ப்போம் வாருங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து. அகிலமெங்கும் பறந்து வாழ்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் செவ்வாய்க்கிழமை எந்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று காலையில் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள அருமை சகோதரன் ரவி என்பவர் ஓர் கவிதையை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த கவிதை யார் எழுதியது என்று அவருக்கும் தெரியாது, ஊர் எது என்றும் தெரியாது, எனக்கும் எதுவும் தெரியாது. அதற்கு தலையங்கம் கூட இல்லை. ஆனாலும் சிறப்பு மிக்க கவிதையாக இருக்கிறது. அதனால் அக்கவிதையை என் குரலில் பதிவு செய்து கனடிய தமிழ் காற்றலை வானொலி ஊடாக ஒலிபரப்ப உத்தேசித்துள்ளோம். இதோ அக்கவிதையின் சாரம். வீட்டுக்கடன் கட்டணம் நாட்டுக்கும் அனுப்பணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கியும் குவிக்கணும், வங்கி கடன் கட்டணம் வரியும் வேறு கட்டணம், காருக்கும் கடன் கட்டணம் காலமெல்லாம் கட்டணம், வீட்டுக்கடன் கட்டணம் நாட்டுக்கும் அனுப்பணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கியும் குவிக்கணும், வங்கி கடன் கட்டணம் வரியும் வேறு கட்டணம், காருக்கும் கட்டணம் காலமெல்லாம் கட்டணம், காலமெல்லாம் உழைத்து கனவுகளை தொலைத்து கவலைகளை மறைத்து கனவுலகில் வாழ்கின்றோம். கண்டவனை பார்த்து நாமும் கலர்காட்ட வெளிக்கிட்டு கண்டதையும் வாங்கி கடனோடு அலைகின்றோம். கலர்காட்ட வெளிக்கிட்டு கண்டதையும் வாங்கி கடனோடு அலைகின்றோம். நோயென்று நீயும் இங்கே பாயினில் படுத்துவிட்டால் யாரும் உன்னை பாரார், நேரமது போயிட்டுது வேலைக்கு கிளம்பவென தாரமும் கிளம்பிடுவாள், தவமிருந்து பெற்றதுகளும் எவரோ என்று போகுங்கள், உனக்கேதும் என்றால் உனக்கேதும் செய்யாமல் உயில் இருக்கோ என்று உடனே கேட்குதுகள். உறவுகளே போலியான உல்லாச உலகம் இது, பொல்லாத வெளிநாடு போலி வாழ்க்கை இது. உறவுகளே போலியான உல்லாச உலகம் இது, பொல்லாத வெளிநாடு போலி வாழ்க்கை இது. ஊர் திரும்பி நானும் உணர்வோடு வாழணும், காரிலே திரியாமல் காலார நடக்கணும். ஊர் திரும்பி நானும் உணர்வோடு வாழணும், காரிலே திரியாமல் காலார நடக்கணும். கந்தசாமி கோயிலுக்கும் கடை தெருவுக்கும் காற்று வாங்கியபடி மிதிவண்டி மிதிக்கணும். கோயில் குளமன்று கொஞ்சம் போகணும், பாய் போட்டு படுத்து பரவசமாயிருக்கணும். தேர்தீர்த்தம் என்று நானும் திருவிழாவை ரசிக்கணும், தெருவுலா போகணும், தெரிந்தவருடன் பேசணும். வேலியடைத்த வளவில் வேப்பமர நிழலில் வேய்ந்த குடிசையில் சாய்ந்து நானும் அங்கு சார்மனை கதிரையில் சற்றே ஓய்வெடுக்கணும், முற்றத்தில் இருந்தபடி முழு நிலாவை ரசிக்கணும். வேலியடைத்த வளவில் வேப்பமர நிழலில் வேய்ந்த குடிசையில் சாய்ந்து நானும் அங்கு சார்மனை கதிரையில் சற்றே ஓய்வெடுக்கணும், முற்றத்தில் இருந்தபடி முழு நிலாவை ரசிக்கணும். இழந்த வாழ்க்கையை இனிமேலாவது வாழணும், புகழுக்கிங்கே வாழாது புழுங்கியது போதும், பழுத்து விழ இன்னும் பல நாட்கள் இருக்கின்றாலும் பல்லுள்ள போதுதானே பகோடா சாப்பிடலாம். இழந்த வாழ்க்கையை இனிமேலாவது வாழணும், புகழுக்கிங்கே வாழ்ந்து புழுங்கியது போதும், பழுத்து விழ இன்னும் பல நாள் இருக்கின்றாலும் பல்லுள்ள போதுதானே பகோடா சாப்பிடலாம். உலவைத்து ஊரினிலே தலவாழை இலையினிலே தரமான உணவுகளை தரையிலிருந்து உண்ணும், தலை சாயும் போதாவது தாய் மண்ணில் சாய வேணும்.
சேயாய் தவழ்ந்த மண்ணில் சாம்பலாய் நான் போகணும். உலை வைத்து ஊரிலே தலைவாழை இலையினிலே தரமான உணவுகளை தரையிலிருந்து உண்ணும். தலை சாயும் போதாவது தாய்மண்ணில் சாய வேணும். சேயாய் தவழ்ந்த மண்ணில் சாம்பலாய் நான் போக வேணும் என்று மிக சிறப்பாக அற்புதமாக இக்கவிதையை எழுதியிருக்கின்றார். கவிஞரின் பேர் இல்லாததுதான் மனவேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் இக்கவிஞருக்கு எங்கள் வானொலி சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களில் ஒருவன், அன்னை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் நெடுங்கேணியூர் சித்தர். நன்றி, வணக்கம். அற்புதமான வரிகள் நெடுங்கணி சித்தர் அண்ணா அவர்களே. சொல்ல வார்த்தைகள் இல்லை என்னிடம். இன்றைய உலகத்தில் என்ன நடக்கின்றதோ அதை அழகாக அந்த கவிஞர் எழுதியிருக்கின்றார். அந்த கவிஞர் யார் என்று தெரியாவிட்டால் கூட உங்கள் குரலில் கேட்கின்ற போது உண்மையை அப்படியே அடித்தால் போல் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் சித்தர் அண்ணா. மீண்டும் மீண்டும் உங்களை அடுத்த கவிதையில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெற்று என் அன்பான அன்பு உள்ளங்களையும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். இது ஆர்ஜிஆர் மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. காத்து கடுங்காத்து கண்மறை கொஞ்சங்காத்து அம்மி பறந்து வர ஆலமரம் விழுங்காத்து. இந்த காத்தோட இழந்த முள்ளு காட்டோட அந்திம காலத்துல ஆடோட்டி அலைவதென்ன. ஒட்டு கோவணமே ஓரிடத்தில் நிக்கலையே, அத்துவான காட்டுக்குள்ள ஆடோட்டி அலைவதென்ன, ஆடோட்டி அலைவதென்ன, ஆடோட்டி அலைவதென்ன. உட்காரு தம்பி, ஊருப்பட்ட கதை இருக்கு, நின்னபடி நான் சொன்னா நெஞ்சு வலி வந்து விடும். படம் எடுக்கும் பாம்பிடனா பட்டகதை சொன்னாக்கா படத்தை சுருட்டி விடும், படபடன்னு அழுது விடும். படம் எடுக்கும் பாம்பிடனா பட்ட கதை சொன்னாக்கா படத்தை சுருட்டி விடும், படபடன்னு அழுது விடும். என்னைக்கு பொண்டாட்டி என்ன விட்டு போனாளோ, அன்னைக்கே ஏன் படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. நாய் தின்னும் சோத்துல நாலஞ்சு கவளத்தை எனக்கும் போட்டு வச்சான் இறக்கமுள்ள என் புள்ள. நாய் தின்னும் சோத்துலதான் நாலஞ்சு கவளத்தை எனக்கும் போட்டு வச்சான் இறக்கமுள்ள என் புள்ள. கோணி சாக்கோட குடும்பம் நடத்தையில லோகநாத மாவராசே லோனு வாங்கி தாரேனா. என் ஜாதி என்னான்னு 7 பேர் கேட்டாக, ஏதேதோ கதை பேசி
அங்க லோனு வாங்கி ஆடு வாங்கி மேய்க்கிறேனே ஆட்டுக்கு பட்ட கடை அடைபடவே ஆடு இருக்கு லஞ்சத்தில் பட்ட கடை நான் கட்ட தோதிருக்கா லஞ்சத்தில பட்ட கடை நான் கட்ட தோதிருக்கா ஐயா ப்ளீஸ் ஐயா அழுவாதீங்க. பேங்க்ல லோன் வாங்கின பாவத்துக்கு அன்னைக்கே மொத்தாட்டி ஓட்டிட்டு போயிட்டீங்களா? இப்ப என்ன அந்த உசரையும் புடிங்க போக வந்தீங்களா? அந்த மனுஷன் அதையே நினைச்சு நினைச்சு பித்த பிடிச்ச கிறுக்கன் ஆயிட்டாப்ல. இன்னும் எத்தனை உடம்பத்தை கிடைச்ச காத்திருக்கீங்களோ? உங்ககிட்ட கடை வாங்கினா ஒண்ணு மருந்த குடிக்கணும் இல்ல கிறுக்கு பிடிக்கணும். ஐயோ மாமா வா வீட்டுக்கு வா சாப்பிட. அகிலத்தை எல்லாம் ஆதிசேஷன் சுமக்கிறதா ஆதிசேஷனும் சேர்த்து ஐயனாரு நான் சுமக்கே ஆதிசேஷனும் சேர்த்து ஐயனாரு நான் சுமக்கே